ஹாய், மை நேம் இஸ் ஜோன் ராஜ். நான் ப்ரெசன்ட் டெக்னாலஜிஸ்ல வந்து டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து என் பவர் BI ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு 4 பேஜஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம் பேஜ் வந்து இது என்னோட வந்து பர்சனல் இன்ஃபோ, அப்புறம் என் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ் என்னன்னா வந்து கேட்டகரி அண்ட் சிட்டி சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒரு பேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் வந்து கேட்டகரி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் சேல்ஸ் மென்ஷன் பண்ணி எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கார்ட்ஸ் வச்சு டோட்டல் சேல்ஸ் தனியாக, டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் குவான்டிட்டி தனியாக வந்து கார்ட்ஸ் வச்சு விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக ஈஸியாக புரியுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் டேபிளில் வந்து சிட்டி பேஸ்ட் சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், ஒரு சிட்டியில் வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபில்டர்ஸ் மேலே வந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இயர் வச்சு ஃபில்டர்ஸ், கேட்டகரி வச்சு ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். செகண்ட் பேஜ் அப்படியே நம்ம எடுத்தோம்னா வந்து டைம் பேஸ் பண்ணி நான் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் வந்து வீக் வைஸ் சேல்ஸு, குவார்டர் வைஸ் சேல்ஸு, மந்த் வைஸ் சேல்ஸ் அண்ட் இயர் வைஸ் சேல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த கார்ட் வேல்யூஸ் பார்த்த உடனே இந்த வீக்ல வந்து இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த மந்த்ல வந்து இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்லேயே வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட் வந்து ஈச் சிட்டி வந்து எவ்வளோ வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு, இதனால நம்ம என்ன வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேஜில் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் வந்து இது 2 தான். ஏன்னா வந்து தனியாக டான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கேன். இது வந்து என்னன்னா வந்து 12 வீக்ஸ்க்கான மூவிங் ஆவரேஜ், ஒரு சிட்டியோட மூவிங் ஆவரேஜ் வந்து 12 வீக்ஸுக்கு வந்து இப்போ வந்து இன்க்ளைண்டா இருக்கா டிக்ளைண்டா இருக்கான்னு பார்க்குற மாதிரி, க்ரோத்தா இருக்கா இல்லை க்ரோத் இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன், லைன் சார்ட் போட்டிருக்கேன். இந்த இது நெக்ஸ்ட் பேஜ் நம்ம இப்போ எடுத்தோம்னா ஓவரால் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஓவராலாக வந்து ஒரு கண்ட்ரி வைஸ், சிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் வந்து சேல்ஸுக்கான வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு பேஜ் தனியாக டெடிகேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு கஸ்டமர் வந்து எந்த இடத்துல எவ்வளோ % வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இந்த கஸ்டமரால் வருது, எவ்வளோ க்ரோத் இருக்குது, சேல்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த பேஜ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் கிளைண்ட் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து ஒரு ப்ராஃபிட் ட்ரெண்ட்ஸ் மாதிரி, இது வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் வச்சு ஒரு பேஜ் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கல, அதனால வந்து மேப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து ரீஜியன் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சென்ட்ரல் ரீஜன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு தெரியலனா சென்ட்ரல் ரீஜனில் வந்து ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இருக்குது, சேல்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் வந்து இனிமேல் டெவலப் பண்ணலாம், இப்போ எந்த அளவில் இருக்குது, ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லாட்டி நெகட்டிவ்ல இருக்கா சொல்லி வேலிடேட் பண்ணுறது இந்த பேஜ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என் ப்ராஜெக்ட். தேங்க்யூ.